இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்றப்ப ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆகாது, லோடிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றீங்கன்னா ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு ஆப் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஆப் யூஸ் பண்றது, இல்லாட்டி அந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரி பாக்குறது, இல்ல மெசேஜ் பண்றது, இல்ல வேற ரீல்ஸை போய் பாக்குறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹோம் பேஜ்லயே வந்து இருக்கணும், அது கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகுற வரைக்கும். ஸோ அப்படி நீங்க வந்து இருந்துட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு குயிக்கா வந்து அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஃபெயில்டும் ஆகாது. ஸோ நீங்க மற்ற ஆப்ஸை போய் மினிமைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கன்சியூம் ஆயிட்டு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்க வந்து போஸ்ட் பண்றீங்கன்னா அப்படியே ஹோம் பேஜ்லயே வந்து இருங்க, அது அப்லோட் ஆகிற வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப ரொம்பவே ஸ்பீடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும். ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவீங்க. போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப நேரமா பார்த்தா லோடிங்லேயே தான் வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட போன்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பேக் வந்துட்டு உங்களோட ரீசன்ட் ஆப்ஸ் எல்லாமே போன்ல வந்து கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு ஒரு 2 நிமிட்ஸ் கழிச்சு இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்து போனீங்கன்னா அந்த ரீல்ஸ் வந்து டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 டாட் பட்டன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே டிஸ்கார்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபெயில்டா இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டெலிட் ஆயிடும். டெலிட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்து போஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பீடாவே வந்து போஸ்ட் ஆயிடும். அண்ட் மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட போன்ல டேட்டா சேவரை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றப்ப டேட்டா சேவரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. அப்படி போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து போஸ்ட் ஆயிடும். நீங்க டேட்டா சேவர்லாம் வந்து ஆன் பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நார்மலாவே நீங்க போட்டாலே ஸ்பீடா வந்துடும். அப்படி ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நாலாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. போயிட்டு இதுல ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல வந்து இன்ஸ்டாகிராம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் செக்ஷன்ல போயிட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்பாக உங்க ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா ஐடி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து லாக் அவுட் ஆயிடும். ஸோ அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பியும் உங்களோட போன்ல இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் வந்து போயிடுங்க. போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு வந்து அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி அப்டேட் கேட்டிருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் பண்ணல, அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேரக்டா இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்க ஐடியை லாகின் பண்ணிட்டு ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா வந்து போஸ்ட் ஆயிடும். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றப்ப இன்டர்நெட் நல்லா கிடைக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்துட்டு போஸ்ட் பண்ணுங்க. அப்படி போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு ரொம்பவே குயிக்கா வந்து போஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட வீட்டு மாடியில தான் நல்ல இன்டர்நெட் கிடைக்குன்னா அங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட வீட்டு அவுட் சைட்ல நல்ல இன்டர்நெட் கிடைக்குன்னா அங்க இருந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல இன்டர்நெட் நல்லா கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க ரீல்ஸ் போஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா வந்து போஸ்ட் ஆயிடும். சோ இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்றப்ப ரொம்பவே குயிக்கா வந்து போஸ்ட் ஆயிடும். அந்த பர்டிகுலர் போஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெயில்டும் ஆகாது. சோ அதனால இந்த வீடியோல சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோல சொன்ன இந்த ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆயிரும். அப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல, எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பர்சனலா டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.